அவங்க எல்லாருமே வந்து எக்ஸ் ஆர்மிஸ். அவங்க வந்து எனக்கு எப்பவுமே பாதுகாப்பாக இருப்பாங்க. அவங்க வந்து இது பண்ணிட்டு, ஏன்னா நீங்கள் ஒரு ஆர்மி வந்து அப்படிலாம் தப்பான நடவடிக்கைக்கு போக மாட்டாங்க, யாரையுமே அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அங்கேருந்து அவங்க பாதுகாக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். எந்த வன்முறை சம்பவங்களில் வேற யாரும் ஈடுபடவும் விட மாட்டாங்க, அவங்களும் ஈடுபட மாட்டாங்க. சரி, ஏன்னா இப்போ நீங்கள் விடயங்களுக்கும் இதுக்கும் அதுதான். இப்போ நீங்கள் திமுகவில் ஒரு தொண்டர் படை வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து குண்டர் படையாக தான் வச்சிருக்கீங்க. அண்ணா திமுகவில் ஒரு தொண்டர் படை இருக்குன்னா அது குண்டர் படையாக தான் இருக்கும். சரி, ஆனால் நாம் தமிழர் கட்சியில் ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறவங்க கூட ஒரு ஒழுக்கம் நிறைந்தவர்களாக வச்சுக்கணுன்றதுல அண்ணன் உறுதியாக இருக்கிறதுனால அது முன்னாள் பாதுகாப்பு. நம்ம எப்பவும் அண்ணன் சீமான் அவர்களினுடைய பாதுகாப்பில் நம்ம உறுதியாக இருப்போம். அதே போல் அண்ணனும் பாதுகாப்பில் உறுதியாக இருப்பாங்க. ஒரு விடயம் எங்கே என்ன நடந்தாலும் அதில் கவனமாகவும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் இந்த தேர்தல் நேரத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணுன்றது அவங்களுக்கும் தெரியும், நம்ம கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். அதாவது என்னன்னா, இது வந்து நம்ம கட்சி பிள்ளைகள் இது வரைக்கும் விளையாட்டாக இருந்திருக்கிறாங்க, அண்ணனுடைய பாதுகாப்பு குறித்து கவனம் இல்லாமல் இருந்திருக்காங்க, இனி கவனமாக இருப்பாங்க. ஏன்னா இது தேர்தல் நேரம் இருக்கிறதுனால இன்னும் கவனமாக இருப்பாங்க. அதனால அதில் இருந்து மாற்றம். திமுக அவங்க எப்படி வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு தானே அசிங்கம். இப்போ இந்த இடத்துல செஞ்சது போல இன்னொரு இடத்துல செஞ்சாங்கன்னா அது யாருக்கு அவமானம்? திமுகவுக்கு தான் அவமானம். திமுக தரப்புல இருந்து எப்போ வரும்னா, இது இந்த கண்டனத்தை மற்ற தலைவர்கள்லாம் கண்டிக்கும் போது தான் அது வரும். ஓ, இது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன் யாருமே கண்டிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் நீங்க எந்த தலைவருக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, ஒரு சாதாரண லெட்டர் பேடு கட்சியா இருந்தாலும் சரி, பிரபல யூடியூபர்னு எவனாலும் கைது செய்யப்பட்டாலும் சரி, சாதாரண ஒரு ஆளுக்கு பிரச்சனைனாலும் முதல் அறிக்கையை யார் கொடுப்பாருன்னா அண்ணன் சீமான் தான் கொடுப்பாரு. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த நெருக்கடி வந்தாலும் எந்த அரசியல் கட்சியும் துணை நின்றதாக இல்லை. அது பொலிட்டிக்கல் கெயினுக்காக கூட யாரும் இல்லை, அது பொதுவான பிரச்சனையின் குறித்து கூட யாருமே இது வரைக்கும் கண்டன அறிக்கையோ. அண்ணன் வீட்டில் வந்து போலீஸ் வந்து அட்டாக் பண்ணி அண்ணனுடைய வீட்டில் இருந்தாங்க இல்லையா, அவங்கள தாக்குதல் நடத்தி சட்டையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகும்போது கூட அந்த நேரத்தில் கூட ஒருத்தர் கூட கண்டிக்கல. திமுகவினுடைய அமைச்சர்கிட்ட நாம் தமிழர் கட்சிக்காரன் நடந்திருந்தானா அவனோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு பாரு. அண்ணன் சீமான் வந்து என்ன செஞ்சிருப்பாரு? இன்னும் சில காவல்துறை அதிகாரிகள் வந்து கைது செஞ்சு கொண்டு போய் கண்ணை கட்டி கூட விடிய அடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அண்ணன் என்ன செஞ்சிருப்பாரு? அண்ணன் உடனே கட்சியை விட்டு நீக்கிருப்பாரு, வருத்தம் தெரிவித்து அறிக்கையை கொடுத்துருப்போம். உன் வேலை அதுவாப்பா, நீ வந்து அவரை போய் நான் வம்புல உன் கூட சண்டை போடுன்னு சொன்னேன்னப்பா அப்படின்னு அண்ணன் சொல்லுவார்ல. அப்படி நீங்க ஏன் மற்றவர்கள்லாம் ஏன் நினைக்க மாட்டீங்க? உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய தம்பி சே முத்துப்பாண்டி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தம்பி வணக்கம். வணக்கண்ணே. நேற்று கடலூரில் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு திமுக பிரமுகரை வந்து அடிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு பரபரப்பான செய்தி வந்து போயிட்டு இருந்துச்சு. அது உண்மை சம்பவம் என்ன தம்பி? அண்ணா வந்து உங்களுக்கு தெரியும், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரத்தில் வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் வந்து ஒரு கோரிக்கை மாநாடு ஒன்று வைத்திருந்தாங்க. அந்த கோரிக்கை மாநாட்டினுடைய நோக்கம் என்னென்னா, தனியார் மயமாக்குறது, அதுபோக ஓய்வூதிய திட்டத்தை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. இந்த ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்ற இப்படி பல கோரிக்கைகளை முன்வைத்து அவங்க ஒரு மாநாடு ஒன்றை திட்டமிட்டிருந்தாங்க. அந்த மாநாட்டில் வந்து சிறப்புரையாற்றுவதற்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை அணுகியிருந்தாங்க. அதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கிற அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அண்ணன் எல்லாத்தையும் சந்தித்து அந்த பொறுப்பாளர்கள், அதாவது அந்த மாநாட்டுக்கு அழைச்சிருந்த அந்த சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அண்ணன் மேடையை விட்டு கீழே இறங்கி வரும்போது வண்டி கிளம்பி மேடை விட்டு இறங்கி வண்டியில் ஏறி கொஞ்சம் தூரம் அந்த 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 சாலையிலே, அந்த மாநாடு நடந்த சாலையிலே போகும்போது இடையில வந்து ஒருத்தர் மறிச்சிருந்துருக்கிறார் வண்டியை. சரி, யாரோ ஒருத்தர் மறிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ளே இருந்து பார்த்துருக்காங்க. அவங்க ஆரன் அடிச்சிருக்காங்க. அவர் வந்த உடனே பேனட்டில் ஒரு குத்தி இருக்கிறாரு. குத்துன உடனே பொதுவாக நம்ம வாகனத்தில் பயணிக்கிறோம், ஒரு தலைவராக இருக்கும்போது திடீர்னு மறிப்பாங்க, இல்லை ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைப்பாங்க, இல்லை அதை கோரிக்கை வைப்பாங்க, ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறதுக்காக நினைக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக யாருன்னு தெரியாதுல்ல நமக்கு. அப்போ அந்த பேனட்டில் குத்துன உடனே யாராக இருந்தாலும் உடனே கோவம் வந்துடும் இல்லையா? அந்த கோவத்தோடு அண்ணன் செந்தமிழன் சீமான் வண்டியை விட்டு கீழே இறங்கியிருக்கிறாங்க. இறங்கின உடனே
அப்புறம் அண்ணன் கூட வந்தவங்க எல்லாருமே வண்டியை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. அண்ணன் வண்டிக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாரும் கீழே இறங்கிட்டாங்க. இறங்கின உடனே அவன் வந்து அசிங்கமாக பேசியிருக்கிறான். கெட்ட வார்த்தையில் ஆபாச வார்த்தைகளில் பேசின உடனே அங்கனக்குள்ளே ஒரு தள்ளுமுள்ளாகி இதாகி அவனை அங்கேருந்து அப்புறப்படுத்திடுறாங்க. ஏன்னா அங்கே உடனே போலீஸ் வந்துடுறாங்க, எல்லாம் செஞ்சுறாங்க, அப்புறப்படுத்திடுறாங்க. அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறம் காவல்துறை வந்து அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு கொண்டு போயிடுறாங்க யாரா அவரை. இதன் பிறகு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரும் சாலை மறியல் செஞ்சு முழக்கங்களை போட்டு அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கு பதிவு செய்யணும், கைது செய்யணும். இது மாதிரி வந்து ஒரு தலைவரை வந்து இப்படி ஆபாசமாக திட்டி அந்த இடத்துல வந்து தாக்குதல் முயற்சினா கொலை முயற்சிக்காக ஈடுபட்டாரா என்னன்னு தெரில, அவரை உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்தணும்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு 20 நிமிஷம் அந்த இடத்துல சாலை மறியல் போயிருந்துருக்குது. அப்புறம் போக்குவரத்து நெரிசலானோடனே காவல்துறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் புகார் கொடுங்க, நாங்கள் முறையாக வந்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னோடனே அங்கேருந்து விருதாச்சலம் காவல் நிலையத்தில் போய் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லோரும் புகார் கொடுத்துருக்குறாங்க. ஆய்வாளர் வந்து நான் உறுதியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அதான் அவர் ஆளுங்கட்சி பிரமுகராக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இப்போ வரைக்கும் நடவடிக்கை இல்லாமல் இருக்குது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவரை அடித்தாரா இறங்கி? இல்லை, அப்படி அடித்ததுக்கான எந்த காணொளி காட்சிகளும் இல்லை. ஏன்னா ஒரு காணொளி காட்சிகள் வந்துச்சு. அதாவது வந்து நியூஸ் தமிழ்னு சொல்லி ஒன்று இதில் பார்த்தேன், அதில் வந்து வந்துச்சு. அந்த காணொளி காட்சிகளில் அண்ணன் கூட்டத்துக்குள்ளே இருக்கிறது தான் இருக்குது. அவரை கை ஓங்கி அடிக்கிறதோ அவரை தள்ளி விடுறதோ அப்படியான எந்த காட்சியும் இல்லை. ஆனால் கூட்டத்தில் கும்பலாக இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாங்க, அண்ணன் கூட வந்திருக்கிற நபர்கள் இருக்கிறாங்க, சுற்றி கட்சிக்காரங்க நிற்கிறாங்க. இவர் ஒரு ஆளாக தான் போயிருக்கிறாரு. யாருன்னா அந்த திமுக பிரமுகர் இருக்கார்ல, அவர் ஒரு ஆளாக தான் போயிருக்காரு. அவர் வந்து கடலூர் மாவட்டத்தினுடைய வர்த்தகர் அணியினுடைய அமைப்பாளராக இருக்கிறார். அவர் பேர் வந்து ரங்கநாதன் சொல்லி. அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்த ஒருத்தரா? இல்லை, அவர் அந்த பகுதியில் இதே வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறாராம். அது அண்ணன் சீமான்ட்ட மட்டும் இல்லை, அந்த பகுதியில் யாருக்கிட்ட வேணாலும் தண்ணி அடிச்சுட்டு வந்து ரகலை செய்கிறது, வம்புழுக்கிறது. திமுகவினுடைய பொறுப்பில் இருக்கிறதுனால, ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கே உள்ள கடைக்காரங்கள்லாம் மரியாதை கொடுப்பாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் எல்லாருக்கிட்டையும் இது மாதிரியான தண்ணி அடிச்சுட்டு சண்டை போடுற ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அங்கே விசாரிக்கும் போது, நம்ம கட்சிக்காரங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இவர் இதே வேலையை தான் செய்வார். அண்ணன் சீமான்ட்ட மட்டும் இல்லை, நிறைய பேர்கிட்ட செஞ்சுருக்கிறாங்க. இது சீமான் அண்ணன் கிட்ட நடந்ததுனால இது பெரிய செய்தியாக மாறிடுச்சு. அவன் டெய்லி வாரத்தில் ஒரு 2 பேர்ட்டையாவது இப்படி சண்டை போடுவான். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம காணொளி காட்சிகளில் வந்து பார்க்குற போது ஒரு குற்றச்சாட்டை சீமான் அண்ணன் மேலே வந்து முன் வைக்கிறாங்க. அது என்னென்னா, அண்ணே வேணாண்ணே விட்டுறலாண்ணே, அண்ணே வேணாண்ணே விட்டுறலாண்ணே அப்படின்னு பின்புலத்தில் யாரோ வந்து குரல் கத்துற சவுண்டு வருது அப்படின்னா சீமான் தாக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து ஒரு சீமான் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இல்லைண்ணே வேணாண்ணே வேணாண்ணே அப்படின்னு கத்துறாங்க. அவர் போய் தாக்கலை அப்படின்னு சொன்னால் எதற்காக அந்த வசனத்தை வந்து அவர் சொல்ல போகிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்லை, தாக்கிக்கிட்டு இருக்காங்க, பின்னாடி காட்சி நடக்குதுன்னா தாக்குறதுக்கான காட்சி இல்லையே. தாக்குற ஒளி நீங்கள் சொல்கிறது போல் ஒளி காட்சி மட்டும் தானே இருக்குது. ஆமாம், ஒளியில் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படி ஒருத்தர்? இல்லை, சொல்லியிருக்கலாம், அண்ணே வேண்டாண்ணே, கீழே இறங்கி அவர் அடிக்க போயிருக்கலாம், அண்ணே வேண்டாண்ணே விட்டுறலாண்ணேன்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, அதுதானே நடக்கும். நீங்கள் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி அண்ணனை போய் வந்து அவ்வளோ பேர் இருக்கும்போது அண்ணன் போய் தாக்குதல் நடத்தணும்? அது சரி. அண்ணன் கையை ஓங்கினா அங்கே இருக்கிற 100 பேருமே அடித்து அப்பளமாக்கியிருக்க மாட்டானே அவனை. அது சரி. இப்போ ஒரு தலைவர் வந்து ஒருத்தனை நோக்கி கையை ஓங்குறாருன்னா அங்கே இருக்கிறவங்களாம் வேணானேன்னு விடுவானா, இல்லை அங்கே இருக்கிற 100 பேரும் சேர்ந்து அடிப்பானா? இப்போ நீங்கள் பேசும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, அவர் வந்து பேனட்டில் ஓங்கி குத்துனாரு, அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தையில் அண்ணனை பேசினார், அண்ணன் கோபமாக காரை விட்டு இறங்கினார் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் காவல்துறையினர் அவரை அப்புறப்படுத்திட்டாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் காணொலிகளில் பார்க்கும்போது அந்த நபர் கடுமையாக தாக்கப்பட்டு சட்டையெல்லாம் கிழிஞ்சு மூஞ்சியெல்லாம் வந்து அடி வாங்கி அந்த மாதிரி வந்து அவர் இருக்கார். அடித்தது யார்? இல்லை, அது கூட்டத்துக்குள்ளே நீங்கள் தள்ளு முள்ளு நடக்க தானே செய்யும். உங்களுக்கு அடிக்கிறதுன்றது வேற, தள்ளு முள்ளு நடக்கிறது. ஒருத்தனை பிடிச்சி இழுப்பாங்க, தள்ளுவாங்க, இதெல்லாம் செய்ய தானே செய்வாங்க. சரி, அப்படிதான் அங்கே நடந்திருக்குது. அடிக்கலாம் யாரும் இல்லை, சும்மா சமூக வலைதளங்களில் இவங்க ஒரு அதை வந்து மிகைப்படுத்தி பேசணுன்றக்காக நம்ம கட்சிக்காரங்களே நிறைய பேர் அடி பொழந்துட்டாங்க வச்சுட்டாங்கலாம் சொல்கிறாங்க. அப்படி அங்கே அடிதடியெல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் அடிச்சிருந்தா 100 பேர் சேர்ந்து அடித்தா அவன் நிலைமை என்ன ஆகுறதுன்னு பாருங்க. அது சரி. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சட்டையை கழட்டி போட்டு நிற்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து
ஸ்டாலின் சட்டசபையில இருந்து சட்டையை கழட்டிட்டு வந்து நிற்கிறார். அவரே கிழிச்சுக்கிட்டு வந்தது மாதிரி இருக்கா? அந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு தெரியும், அது கத்திரிக்கோல்லாம் வெட்டிட்டு வந்த அந்த போட்டோவெல்லாம் வந்துச்சு, நம்ம பார்த்தோம். அது மாதிரி அங்க ஸ்டாலின் வந்து சட்டசபையில செஞ்சது போல இங்கே நம்ம சட்டையை திறந்து போட்டு நின்னோம்னா அது ஒரு செய்தியாகும். சுத்தி கேமரா இருக்குது, இது செய்தியாகும், நம்ம பரபரப்பாக. இப்ப பாருங்க, ரங்கநாதன் வந்து அவரு கட்சிக்கு எந்த வேலையும் செய்யாம, ரங்கநாதன் அவர் கட்சிக்கு இது வரைக்கும் என்ன வேலை செஞ்சாருன்றது முக்கியம் இல்ல. அவர் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் அவரை யாருன்னே தெரிஞ்சிருக்காரு. சீமானோட வந்து அவர் சண்டை போட்டதுனால அண்ணா அறிவாலயம் வரைக்கும் போயிடுச்சு செய்தி. இந்த பக்கம் அதிமுக இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் அவர் பேரு ரங்கநாதன் தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சீமான் வாழ்க்கை முழுசு சீமான அடிக்க போனேன் அப்படின்னு சொல்லிக்கலாம், வெளியில சொல்லிக்கலாம். இன்னொன்னு, ரங்கநாதனுக்கு ஒரு பெரிய மரியாதை வந்து அங்க வந்து கூடியிருக்கும். இப்ப வந்து சீமானை பிடிக்காத நபர்கள்லாம் போய் பாராட்டுவாங்க, போய் மருத்துவமனையில பார்ப்பாங்க, உடனே வந்து சால்வை போடுவாங்க, அவங்க பாராட்டு கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அது ஒரு புறம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரங்கநாதனுக்கு ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் கிடைச்சிருக்கு. இல்ல, காவல்துறையினர் வந்து அவரை வந்து கைது செஞ்சு அழைச்சிக்கிட்டு போறாங்க. அப்போ கைது செய்யல, வண்டியில ஏற்றிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்படின்னா அவர்கிட்ட வந்து கொடூரமான ஆயுதங்கள் ஏதாவது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கா? இல்லை, அப்படி எதுவும் இது வரைக்கும் காவல்துறை சொல்லலை. இப்போ நீங்கள் நம்ம போய் ஒரு எஃப்ஐஆர் போடுறோம்னு வச்சுக்கோ, ஒரு புகார் கொடுக்குறோம்னா அவர்கிட்டையும் ஒரு புகார் வாங்குவாங்க. சீமான் அடிக்க வந்தாருன்னு சொல்லிட்டு. ஓகே, நேற்று அது அவன்கிட்ட புகார் வாங்கினாங்களா இல்லையானே தெரியாது. ஆனால் நியூஸில் புறாமே பார்த்தீங்கன்னா திமுக பிரமுகரை அடித்த சீமான்னு தான் செய்தியே வந்துச்சு. இதே போலதான் நம்ம பாண்டிச்சேரிக்கு போயிருந்தோம். உங்களுக்கு தெரியும், புதுச்சேரி கடலூர் கலந்தாய்வு. அங்க வந்து கேள்வி கேட்டு வம்பளுத்தது யாருன்னா கலைஞர் தொலைக்காட்சியினுடைய நிருபர். அவர் வந்து நீ இனிமேல் என் கூட்டத்துக்கு வராத வெளில போயான்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சு விட்டாரு. அவர் வந்து எதுவுமே சொல்லல. அதோட அவரும் வெளியில போயிட்டார். நம்ம கட்சிக்காரங்க வெளியில கூட்டு போய் விட்டுட்டாங்க. நீங்க வெளில போங்கன்னு சொன்னேன். போலீஸ் இருந்தாங்க, நம்ம தமிழ்நாடு காவல்துறை இருந்துச்சு, பாண்டிச்சேரி காவல்துறை இருந்துச்சு, எல்லா பேருமே இருந்தாங்க. வெளியில போய் விட்டோன்னே நிருபர்களும் இருந்தாங்க. அது இன்னொன்று, அந்த பகுதி பூராமே எல்லாரும் அதை படம் பிடிக்கவும் செஞ்சாங்க. நம்ம கட்சிக்காரங்க அவர்கிட்ட போய் சத்தம் பண்ணுவாங்க, யோ இதே வேலையா இருக்க நீ. இல்ல, கிட்டத்தட்ட வந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட ஊடகங்கள் அங்க இருந்துச்சு. அவங்க எல்லாம் பேட்டி முடிச்சுட்டு தான் வெளில வந்தாங்க. இவரை வெளியில எழுதிட்டு போறதுக்கு பிறகுமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேட்டி போச்சு. அப்ப நீ அவர் வெளியில விட்ட உடனே காவல்துறை இருந்தாங்க, பேட்டி முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. நம்ம கட்சிக்காரங்க வெளியில வந்து அவர்கிட்ட, ஏன் இதே வேலையா இருக்கு, ஏற்கனவே ஒரு தடவை சீமான் இப்படிதான் நீ வம்புழுத்த, நீ ஏற்கனவே ஒரு செய்தியாளர் சந்திப்புல இப்படிதான் நீ வந்து அது எப்படின்னா இந்த பெரியார் குறித்தான்னு பேசிட்டு பாண்டிச்சேரி போறப்ப இதே போல வம்புழுத்தாருன்னு சொல்லிட்டு நீ இப்படிதானே செஞ்ச, உனக்கு இதே வேலையா போச்சுன்னு போய் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் நானும் கூட போய் எல்லாத்தையும் போங்க உள்ள போங்கன்னு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டேன். இது நடந்த சம்பவம். ஆனா அங்க இருந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா அது ஒரு பெரிய போர்க்களம் போல தெரியும். ஊடகங்கள்ல பார்க்கும்போது அந்த காட்சிகள்லாம் ஸ்லோ மோஷன்ல வரும்போது இழுத்து விடுறது அப்படி இப்படின்னு அது ஒரு பெரிய இதா ஒரு போர்க்களம் நடந்தது போல தெரியும். வெளியில பார்த்தா கும்பல் கூச்சலா சத்தம் போறாங்க, அப்ப அடிச்சிருப்பாங்க போலன்ற ஒரு இதை ஏற்பட்டு. இது வந்து பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலமாக வந்து ப்ரெஷர் கொடுத்து நீங்க எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்க மேல நீங்க எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செஞ்சாங்க. அதுலயும் அண்ணன் சீமான் பேரு இருக்குது. அதுல போடப்பட்ட பிரிவுகள்லாம் பாத்தீங்கன்னா இது பண்ண கொலை இது ஆபாசமாக திட்டினார், அவரை வந்து கொன்று விடுவேன் என்று மிரட்டினார் அப்படிலாம் அதுல இருக்குது. அப்படி ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அவ்வளவு ஊடகங்கள் இருக்கும்போது தான் சத்தம் போடுறாரு அண்ணன். அது எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. அண்ணன் வெளியிலேயே வரல. அப்ப அண்ணன் பேரை அதுலயே சேர்த்துக்கிட்டாங்க, நீங்க வந்து இந்த இது பண்ணதுன்னு சொல்லிட்டு. இது வந்து எஃப்ஐஆர்ல வந்து எப்பயுமே இப்ப நம்ம போய் ஒரு புகார் கொடுக்குறோம்னா அந்த புகாரை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம பக்கமும் புகார் போடுவாங்க, அவங்க பக்கமும் புகார் போடுவாங்க. இப்ப எப்படி வைகோ வந்து திருச்சியில வரும்போது சண்டை நடந்துச்சு, அப்ப நம்ம பக்கமும் எஃப்ஐஆர் ஆச்சு, அவங்க பக்கமும் எஃப்ஐஆர் ஆச்சு, நம்மளும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவங்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்ப 2 நடந்துச்சு. திருச்சியில அந்த வழக்கு இதாகி விடுதலை செய்யப்படுச்சு. ஒரு அலக்களிப்பு செய்யறதுதான். நம்மளை திருப்பி அங்க கூப்பிடுறது, ஒரு சம்மன் போட்டு நம்ம ஏதாவது வேலையா இருப்போம் அந்த நேரத்தில் நம்மளை கூப்பிட்டு வாங்க விசாரணைக்கு ஆஜராகுங்கன்னு சொல்றது. இதெல்லாம் என்னன்னா அரசியல் நெருக்கடிகளுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குமே தவிர இதை வந்து முறையா காவல்துறை விசாரிச்சு செய்யுமான்னா உறுதியா செய்யாது. இன்னொன்னு அவங்க கட்சிக்காரரா வேற இருக்கிறாங்க. வேற ஏதாவது ஒரு கட்சிக்காரங்களா இருந்தா கூட இந்நேரம் உடனே வேகமா போய் வாய்ப்பு இருக்குது. அதாவது தம்பி, இப்படி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவரை தாக்க முற்படுவது என்பது சட்ட ஒழுங்கு சீர்கேடு இல்லையா? இல்ல, அதுதான். இப்ப அவருக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. யாருக்குன்னா அந்த நான் சொன்னேன், அவர் ஊரையே வம்புழுக்கிறவர்னு நான் தான் சொன்னேன்ல. அவர் இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுற நபர்னு தானே சொல்றாங்க. அவர் இவ்வளவு பெருசாகுமான்னு நினைச்சு செஞ்சாரா?
இல்ல பின்புலத்துல இருந்து யாராவது தூண்டி விட்டு செஞ்சாரான்றத விசாரணையில தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம என்ன கிளி ஜோசியம் போட்டா பார்க்க முடியும்? அது சரி. நம்ம போய் விசிகாரங்க மாதிரி எங்க தலைவரை வந்து RSS சங்க பரிவார் இயக்கங்கள் கொலை செய்ய முயற்சி செஞ்சுச்சுன்னா நம்ம குற்றச்சாட்டு வைக்க முடியும்? அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதை காவல்துறை முறையா விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும். உண்மையிலேயே அவருக்கு அந்த இன்டென்ஷன் இருந்துச்சா, இல்ல அவர் விளையாட்டுத்தனமா செஞ்சுட்டாரா, இல்ல குடி போதை ஏறினதான போதையில செஞ்சுட்டாரான்னு நமக்கு தெரியாது. அதை அவருங்க விசாரணை மூலமா தான் இது பண்ண முடியும். உள்ள கலைஞர் இருந்ததுனால பண்ணாரா? இப்ப ஸ்டாலின் ஸ்டாலின் இருந்ததுனால பண்ணாரான்றது நமக்கு தெரியாது. சரி. இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரியான சம்பவங்களை எல்லாம் போலீஸ் என்னன்னா அவங்களுக்கு எப்படின்னா விசாரிச்சுட்டு அப்படி விட்டுருவாங்க. என்னையா பிரச்சனை, ஏன் ஏன் போனா வச்சுன்னு கேட்பாங்க. அவன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவான். அதோட அந்த விடயத்தை வந்து கடந்து போயிடுவாங்க அவங்க. அடுத்து இந்த மாதிரி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க அவங்க மேல எஃப்ஐஆர் போடுறோம்னா, இப்ப அவர் மட்டும் இருந்தா இப்ப அவரை கட்சி சும்மா விட்டுருமா? அவங்க கட்சியினுடைய நகர செயலாளர் அவர் இவருன்னு போய் அங்க போய் பிரச்சனை எல்லாம் பண்ணியோ விடியா கட்சிக்காரனை அவன் ஏதாவது செஞ்சுட்டான் விடியா கேசப்படியா 2 பக்கமும் நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம்யா அப்படிதானே சொல்லுவாங்க அவங்க. சரி. அப்படிதான் போகும் அது. அது இனிமேல் விசாரணைக்கு வந்து அது நடவடிக்கை எடுத்து அதெல்லாம் இதே வந்து காவல்துறையினுடைய வேலை எப்பயுமே எப்படி இருக்கும்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இருக்கும். இப்ப திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால திமுக காவல்துறையா இருக்குது. அதிமுக காவல்துறையா இருந்துச்சுன்னா, அதிமுக ஆட்சியில இருந்துச்சுன்னா அதிமுக காவல்துறையா இருக்கும். அவ்வளவுதான். வேற என்ன அவங்க என்ன செய்வாங்க? நாளைக்கு நாம் தமிழர் வந்துச்சுன்னா நாம் தமிழர் தான் முறையான நம்ம சொல்லுவது போல ஒரு காவல்துறையினுடைய பணி என்ன, அது நாம் தமிழர் கட்சிக்காரன் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கணும்ன்றது வந்து எப்போ வரும்னா நாம் தமிழரின் காவல்துறை ஆட்சியில் இருந்தால் தான் அது வந்து காவல்துறையாக செயல்படணுன்ற ஒரு அதுதான் நம்ம எல்லாத்திலும் மாற்று, எல்லாத்திலும் நம்ம முன்மாதிரியாக இருக்கணும்னா அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி முறையில் தான் ஒரு காவலர்கள் எப்படி இயங்கணும்ன்றதை நம்ம சொல்லிக் கொடுப்போம். புரியுது. அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு பாதுகாப்பாக முன்னாள் படை வீரர்கள் பாசறைன்னு ஒன்று வந்து இருக்குது. அந்த இடத்துல முன்னாள் படை வீரர்களுடைய பாசறை இருந்துச்சா இல்லையா? இருந்தாங்க. நம்ம அதனுடைய தலைவராக இருக்கிற பூமிநாதன் வந்து கூட இருந்தார். சரி. கூட ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. சரி. அவங்கெல்லாம் தான் வந்து அண்ணனை வாகனத்தில் ஏற்றி அங்கேருந்து உடனே கிளம்பிட்டாங்க. அண்ணன் கூடயே அந்த வண்டி வரும், உங்களுக்கு தெரியும். ஆமாம். அவங்க எல்லாருமே வந்து எக்ஸ் ஆர்மிஸ், அதாவது யாருன்னா பூமிநாதன், இதேபோல திருமாறன் போன்றவர்கள்லாம் எக்ஸ் ஆர்மிஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து தான் அண்ணனுக்கு எப்பவுமே பாதுகாப்பாக இருப்பாங்க. அவங்க வந்து இது பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த சம்பவம் நடந்த போது அவங்க கூட இருந்துட்டு அவங்க ஏன்னா நீங்க ஒரு ஆர்மி வந்து அப்படிலாம் தப்பான நடவடிக்கைக்கு போக மாட்டாங்க. ஒரு ஆர்மி கை நீட்டிட மாட்டாங்க, யாரையுமே அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அங்க இருந்து அவங்க பாதுகாக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமா இருக்குமே தவிர எந்த வன்முறை சம்பவங்கள்ல வேற யாரும் ஈடுபடவும் விட மாட்டாங்க, அவங்களும் ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா இப்ப நீங்க மற்ற விடயங்களுக்கும் இதுக்கும் அதுதான். இப்ப நீங்க திமுகவில் ஒரு தொண்டர் படை வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து குண்டர் படையா தான் வச்சிருப்பீங்க. அதிமுகவில் ஒரு தொண்டர் படை இருக்குன்னா அது குண்டர் படையா தான் இருக்கும். சரி. ஆனா நாம் தமிழர் கட்சியில ஒரு பாதுகாப்பு பணியில ஈடுபடுறவங்க கூட ஒரு ஒழுக்கம் நிறைந்தவர்களா வச்சுக்கணுன்றதுல அண்ணா உறுதியா இருக்கிறதுனால அது முன்னாள் பாதுகாப்பு படையில, அதாவது வந்து இராணுவத்திலிருந்து வந்தவங்கள தான் அதை தலைமையை வச்சு அவங்களுக்கு கீழே இயங்குறதுக்கு கட்சி பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்க. அவங்க முறையா பயிற்சி கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்க அப்படி நீங்க போய் எடுத்த உடனே யாரையும் கை நீட்டுறது, அடிக்கிறது அப்படின்ற வேலையெல்லாம் செய்யணும். ஆனா நீங்க கூட்டம் கும்பல்ல இருக்கும்போது உங்களை வந்து புஷ் பண்ணி தள்ளி விடுவாங்க. அது வந்து ஒழுங்குபடுத்துவாங்க. அது உங்களுக்கு தெரியும், SBGலயே இருக்குது. நீங்க எந்த பாதுகாப்பு நடவடிக்கை நீங்க ஸ்டாலின்ட்ட போய் நெருங்க போறீங்கன்னா அவங்க செய்வாங்க. இப்ப அண்ணாமலை கிட்டே போனீங்கன்னா கூட அவருக்கு ஒரு Y+ பாதுகாப்பு இருக்கு, இல்ல Z+ பாதுகாப்பு இருக்குன்னா அவங்க அந்த நடவடிக்கையில ஈடுபடுவாங்க. அவங்க போய் யாரையும் அடிப்பாங்களா? அண்ணாமலைக்கு அந்த இடத்துல போய் ஒரு சின்ன சம்பவமே நடக்குது, யாரை கல்ல விட்டு எரிஞ்சா கூட அவங்க திருப்பி யாரையும் அடிக்க மாட்டாங்க. புரியுது. நம்ம வேலை என்ன? நம்ம யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அங்கேருந்து அவங்கள நகர்த்திட்டு போகிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குமே தவிர யாரோடும் சண்டை போடணும், இவர் வந்து அவர் அடிக்க வந்துட்டார் அதனால் நான் இறங்கி அடிப்பேன்றதுக்காக வச்சுக்கிற படை இல்லாது. அது முதல்ல வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாரும் அதை ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க. பவுன்சர்ஸோட வர்றாரு சீமான், அவங்களுக்குலாம் ஏது காசு வைக்குதுலாம் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு நம்ம மண், மொழி, இனம் குறித்து ஒருத்தர் பேசுறாரு. நம்ம இத்தனை நாட்கள் வந்து நாட்டுக்காக பாதுகாப்பாக இருந்துட்டோம், இப்போ வந்து நம்ம இப்படி ஒரு தலைவரை பாதுகாக்கணும்ன்ற எண்ணத்தோடு இனத்துக்காக நிற்கிறவரோட நம்ம வந்து பாதுகாப்பா இருப்போம்னு இருக்கிறாங்க. புரியுது. அப்போ அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்க மற்றவங்க யாரையும் தாக்குதல் நடத்துறதோ இது பண்றதையோ வேற யாரும் தாக்குறதையோ கூட விரும்ப மாட்டாங்க. அந்த இடத்துல இருந்து அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுல தான் இருப்பாங்க. புரியுது. முன்னாள் பாதுகாப்பு படையினர் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ரங்கநாதன் அவர்களை தாக்கலையா? தாக்கலை. அந்த சம்பவம் நடந்து முடிச்ச உடனே அண்ணன் வந்து வண்டியில ஏறி வண்டி கிளம்பிருச்சுன்னா அடுத்த நொடி அவங்க அங்க இருக்க மாட்டாங்க.
ஓ சரி சரி சரி. அவங்க வேலை அதுதான். சரி. நீங்க ரங்கநாதனை ஃபாலோ பண்ணி போய் அவன் யாருன்னு விசாரிக்கிறதெல்லாம் அவங்க வேலை இல்லை. புரியுது. அண்ணனை வண்டியை சேஃபா ஏற்றி அண்ணனை திருப்பி கொண்டு போய் அண்ணனை வீட்டில் விடுறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குமே தவிர, மேடையில் போய் அண்ணனை விடுறாங்க, மேடையில இருந்து திருப்பி அண்ணன் கீழே இறங்கிட்டாங்கன்னா வண்டியில் ஏற்றிட்டாங்கன்னா நேராக வண்டி கிளம்பி எங்கே போகணுமோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் போவாங்க. இடையில யாராவது நிறுத்தினாங்கன்னா இறங்கி நின்று பார்ப்பாங்களே தவிர மற்றபடி வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அண்ணனை வண்டியில் ஏற்றி அண்ணனை அனுப்பினோடனே அண்ணன் கூடயே அப்படியே வந்துட்டாங்க. அண்ணன் கூடயே வந்து சென்னைக்கு வந்து அண்ணனை விட்டுட்டு தான் போனாங்க. தேர்தல் வந்து தொடங்க போகிற ஒரு நேரத்தில் இப்படியான தாக்குதலை திமுக தொடங்கியிருக்கு. சீமான் அவர்கள் எங்கே சென்றாலும் இனி திமுக அவரை எதிர்த்து தாக்க முற்படும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இணையதளங்களில் போகுது. யார் சீமான் கவனமாக இருக்கணும். அது யார் வைக்கிறாங்கன்னு யாரு இணையதளவாசிகள் தான் இணையதளவாசிகள் வைக்கிறாங்க. இப்போ இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, திமுக காசு வாங்கிக்கிட்டு விஜயை திட்டுறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ விஜயை திட்டுறதுக்கு காரணமே வந்து சீமானுக்கு வந்து திமுக காசு கொடுத்துருச்சு. மூத்த பார்த்துட்டு வந்த உடனே சீமான் வந்து காசு வாங்கிட்டு திட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ என்னடானா சீமான் வந்து திமுக கவனமா இருக்கணும், திமுக வந்து அவரை எங்க போனாலும் ரகலை பண்ணணும்னு பாக்குறீங்க. இப்போ எதுல உண்மைன்னு கிடையாது. அது அவங்களுக்கெல்லாம் தோன்ற விஷயங்களை அப்பப்ப இணையதளத்துல பேசுறது தான். அது நம்ம எப்பவும் அண்ணன் சீமான் அவர்களினுடைய பாதுகாப்புல நம்ம உறுதியா இருப்போம். அதே போல அண்ணனும் பாதுகாப்புல உறுதியா இருப்பாங்க. ஒரு விடயம் எங்க என்ன நடந்தாலும் அதுல கவனமாவும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க இந்த தேர்தல் நேரத்துல கூடுதல் கவனமா இருக்கணும்ன்றது அவங்களுக்கும் தெரியும், நம்ம கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். அதாவது என்னன்னா, இது வந்து நம்ம கட்சி பிள்ளைகள் இது வரைக்கும் விளையாட்டா இருந்திருக்கிறாங்க, அண்ணனுடைய பாதுகாப்பு குறித்து கவனம் இல்லாம இருந்திருக்காங்க. இனி கவனமா இருப்பாங்க. ஏன்னா இது தேர்தல் நேரம் நெருங்கிறதுனால இன்னும் கவனமா இருப்பாங்க. அதனால அதுல இருந்து மாற்றம். திமுக அவங்க எப்படி வந்தாலும் நீங்க அவங்களுக்கு தானே அசிங்கம். இப்ப இந்த இடத்துல செஞ்சது போல இன்னொரு இடத்துல செஞ்சாங்கன்னா அது யாருக்கு அவமானம்? திமுகவுக்கு தான் அவமானம். இப்ப நம்ம சொல்றோம் திமுகவினுடைய மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளரா இன்னார் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது திமுகவுக்கு தானே அவமானம். ஏற்கனவே ஒரு திமுக காரர் போய் ஹிம்லர் அடிக்க போனாரு. அதே போல காளியம்மாள் பேசும்போது சாராய பாட்டில விட்டறிஞ்சாங்க. தம்பி இடும்பவனும் கார்த்தி பேசும்போது இதே போல ரகலையில ஈடுபட்டாங்க. இது போல பல இடங்கள்ல வந்து திமுக காரங்க ரகலையில ஈடுபடும் போது அதெல்லாம் அவங்களுக்கு அவமானத்தை தான் கொடுத்துருக்கே தவிர பெரிய ஸ்கோரெல்லாம் கூட்டி காட்டாது. புரியுது. அதனால வந்து இதை பொறுத்தளவுக்கு வந்து திமுக இந்த தேர்தல் நேரத்தில் இந்த வேலைகள் எல்லாம் செய்யறதை வந்து விரும்பாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா திமுகவினுடைய ஒரு மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து தரக்குறைவாக பேசினாருன்னே வச்சுக்கிட்டாலும் இது குறித்து எந்த ஒரு கண்டன அறிக்கையோ எதுவுமே வந்து திமுக தரப்புல இருந்து வெளிவரலையே. திமுக தரப்புல இருந்து எப்போ வரும்னா, இது இந்த கண்டனத்தை மற்ற தலைவர்கள்லாம் கண்டிக்கும் போது தான் அது வரும். இது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன் யாருமே கண்டிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் நீங்க எந்த தலைவருக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, ஒரு சாதாரண லெட்டர் பேடு கட்சியா இருந்தாலும் சரி, பிரபல யூடியூபர் எவனாவது கைது செய்யப்பட்டாலும் சரி, சாதாரண ஒரு ஆளுக்கு பிரச்சனைனாலும் முதல் அறிக்கையை யார் கொடுப்பாருன்னா அண்ணன் சீமான் தான் கொடுப்பாரு. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த நெருக்கடி வந்தாலும் எந்த அரசியல் கட்சியும் துணை நின்றதாக இல்லை. அது பொலிட்டிக்கல் கெயினுக்காக கூட யாரும் இல்லை. அது பொதுவான பிரச்சனையின் குறித்து கூட யாருமே இது வரைக்கும் கண்டன அறிக்கையோ, அண்ணன் வீட்டில் வந்து போலீஸ் வந்து அட்டாக் பண்ணி அண்ணனுடைய வீட்டில் இருந்தாங்க இல்லையா, அவங்கள தாக்குதல் நடத்தி, ஆமா செக்யூரிட்டி இல்லை, அண்ணன் வீட்டில் இருந்தவங்க பாதுகாப்புக்கு இருந்தவங்க, நம்ம அப்படி பார்க்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தானே அவரு. அவங்கள தாக்குதல் நடத்தி சட்டையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகும்போது கூட அந்த நேரத்தில் கூட ஒருத்தர் கூட கண்டிக்கல. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு அரசியல் கட்சியோ இயக்கமோ யாருமே அதை கண்டிச்சு பேசல. அண்ணனுடைய ஆதரவு சக்திகளாக இருக்கிறவங்க வெளியில இருந்து பேசுனாங்க, கண்டிச்சாங்க. குறிப்பா மணியரசன் ஐயா போன்றவர்கள் மற்ற நம்மளோட ஆதரவு இயக்கங்களாக இருக்கிறவங்க பேசுனாங்களே தவிர பொதுவா இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் பேசல. ஜனநாயகம் பேசுவாங்க, மாநில உரிமை பேசுவாங்க, போலீஸினுடைய அடக்குமுறைக்கு எதிராக பேசுவாங்க, இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் சீமான் வீட்டில் ஒரு அடக்குமுறை நடந்துச்சுன்னா பேச மாட்டாங்க. புரியுது. நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு ஒரு அடக்குமுறை நடந்துச்சுன்னா பேச மாட்டாங்க. இப்ப என்ஐஏ வந்து எதிர்த்து பேசுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி என்ஐஏ சோதனை சீமான் வீட்டில் நடந்தது அத்துமீறல், சீமானுக்கு கட்சிக்காரங்க வீட்டுல எல்லாம் நடந்தது அத்துமீறல்னு யாராவது அறிக்கை கொடுத்தாங்களா? இல்ல. யாராவது பேசுனாங்களா? இல்ல, பேசல. காரணம் என்னன்னா, நாம் தமிழர் எக்கேடு கெட்டா போனா என்ன, அவங்க ஏதாவது ஒன்று ஆனா என்னன்ற மனநிலை தான் அவங்க எல்லாருக்கும் இருக்குது தவிர, இன்றைக்கு நான் அண்ணன் செந்தமிழன் சீமான் யாருக்கெல்லாம் ஆதரவாக நின்றுக்கிறாரோ, யாருக்கெல்லாம் ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரோ
அதில் ஒருத்தராவது பேசியிருக்கிறாங்களான்னா பேசலை. அப்போ பேசினா தானே உங்களுக்கு வந்து ஒரு கட்சினா சரி இது வந்து பிரச்சனையாக போயிடுச்சுன்னு சொல்லி திமுக நடவடிக்கை எடுக்கும், இல்லை இது மாதிரியான தவறுதலை யாரும் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை கொடுக்கும், இல்லை இப்போ இந்த மாவட்ட பொறுப்பாளரினுடைய பதவியை பறிச்சிருக்கலாம், இல்லை அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கலாம், அது அப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும்ல திமுக. அப்போ திமுக அது குறித்து கவலை. இதே வேலையை ஒரு திமுகவினுடைய அமைச்சர்கிட்ட நாம் தமிழர் கட்சிக்காரன் நடந்திருந்தானா அவனோட நிலைமை என்ன இருக்குன்னு பாருங்க. புரியுது. அண்ணன் சீமான் வந்து என்ன செஞ்சிருப்பாரு? இன்னும் சில காவல்துறை அதிகாரிகள் வந்து கைது செஞ்சு கொண்டு போய் கண்ணை கட்டி கூட விடிய விடிய அடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அண்ணன் என்ன செஞ்சிருப்பாரு? அண்ணன் உடனே கட்சியை விட்டு நீக்கிருப்பாரு. அதுக்கு அந்த வருத்தம் தெரிவித்து அறிக்கை கொடுத்துருப்பாரு. ஆமா, இந்த மாதிரி உன்னை வந்து நான் அந்த வேலையெல்லாம் உன்னை செய்ய சொல்லலைப்பா, உன் வேலை அதுவாப்பா, நீ வந்து அவரை போய் நான் வம்புல உன் கூட சண்டை போடுன்னு சொன்னேன்னாப்பா அப்படின்னு அண்ணன் சொல்லுவார்ல. நிச்சயமா. அப்படி நீங்க ஏன் மற்றவர்கள்லாம் ஏன் நினைக்க மாட்டீங்க? இல்ல இப்ப குறிப்பா வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரை ஒருத்தர் வந்து ரோட்ல வந்து முறைச்சு விட்டாரு, அவர் முறைத்தார், அந்த முறைச்சதுக்கு தான் அந்த தட்டு அந்த அடி அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க. அப்போ சீமானன்ட்ட அதை வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது எங்கள் அண்ணனை முறைத்தால் நானே அடிப்பேன் அப்படின்னு ஒரு பதிலை வந்து அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஒருத்தர் வந்து திமுககாரர் வந்து அண்ணன் சீமான் அவர்களை நேருக்கு நேராக மிகவும் தரந்தாழ்ந்த வார்த்தைகள் சொல்லி, அதுவும் குறிப்பாக அவருடைய தாயை இழிவுபடுத்தி வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் வந்து பேசியிருக்காரு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தரப்பிலிருந்து எந்த ஒரு ஆதரவு நிலைப்பாடும் வராமல் எதிர்நிலைப்பாட்டில் பேசுகிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு காரணம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நேற்று பூரா சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்கள் வந்து எப்படா எங்கள் அண்ணன் திருமாவை வந்து அன்னைக்கு ஒருத்தன் வம்புழுக்கும் போது எங்கள் அண்ணன் திருமாவை வந்து மன்னிப்பு கேட்கணும்னு எப்படா பேசுனீங்க நீங்கள்? அது வந்து என்னடா இது? அப்போ இப்போ தெரியுதாடா, இப்போ நீங்கள் போய் அடிக்க போகிறீங்க, அப்போ நாங்கள் அடித்தது தப்பா நீங்கள் அடித்தது தப்பான்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் வைக்கிறத நான் பார்க்குறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு உளவியலாகவே நாம் தமிழர் கட்சி மீது ஒரு பெரிய வெறுப்புணர்வு ஏற்படுத்தியிருக்குது விடுதலை சிறுத்தைகளில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சி அவர்கள் பேசாத பல விடயங்களை பேசுது, அவங்க பேச வேண்டிய விஷயத்தை நாம் தமிழர் கட்சி பேசுது. குறிப்பாக வந்து பஞ்சமி நில மீட்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு, அதுவும் குறிப்பாக வந்து எஸ்ஏசி, அதாவது வந்து அருந்ததியர்களின் உள்ளிட ஒதுக்கீடு, இந்த மாதிரியான விடயங்களை எல்லாம் யார் பேசியிருக்கணும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் பேசியிருக்கணும். அந்த அரசியலை முன்னெடுத்து போயிருக்கணும். அந்த அரசியலை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். திமுகவோடு சரணாகதியாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி அந்த அரசியலை எடுத்து பேசும்போது இதெல்லாம் நம்ம அரசியல், இதெல்லாம் அவனுக்கு வாக்கா மாறிடுமா, இதன் ஊடாக வந்து இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய இன்றைய வளர்ச்சி என்பது இதனாலதான் கிடைச்சிருக்கோ அப்படின்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு இருக்குது. அவங்க அரசியலை நீங்கள பேசுறீங்க, நாங்க பேச வேண்டியது நீ பேசுற, எங்களால பேச முடியல. அப்ப நீ இப்படி பேசுனேன்னு சொன்னா உன் பின்னால் இளைஞர்கள் அணிதிரளுவதும், அந்த மக்களினுடைய வாக்கு, குறிப்பாக வந்து இன்டலெக்சுவலர்ஸ், அதாவது அறிவாளிகள், அறிவு சார்ந்து இயங்குகிற நபர்கள் அண்ணன் சீமானினுடைய கருத்தியலை ஏற்கிறாங்க. அவங்க வெளியில வந்து எங்கேயும் போராட மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க, களத்துக்கு வர மாட்டாங்க, ஓட்டு கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு வேலை செய்வாங்க, என்னன்னா சீமானை ஆதரிங்க, இந்த தடவை சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க மறைமுகமாக பிரச்சாரம் செய்வாங்க. அதெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரிய நெருக்கடியாக போகும். திமுகவினுடைய வெற்றியை அது பாதிப்படையே செய்யும் வட மாவட்டங்களில். அப்போ நீங்கள் சீமான் போன்றவர்கள் வளர்ந்து வருவது என்பது இவர்களுக்கெல்லாம் ஆபத்தா அவங்க கருதுறாங்க. நம்ம அவங்கள போட்டியாளராகவோ எதிராளியாகவோ நம்ம கருதுறதில்ல. எங்க அண்ணனால பேச முடியல, நான் பேசுறேன் அப்படின்ற மனநிலையில தான் அண்ணன் பேசுறாங்க. இல்ல, என்னதான் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் திருமாவை முறைத்தால் நானே அடிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு அண்ணன் சீமான ஆதரவா இருக்கிறதுனால ஏர்போர்ட் மூர்த்தியை விடுதலை சிறுத்தைகள் நேரடி எதிரியா கருதுறதுனால அண்ணன் சீமானை எதிர்க்கிறாங்களா? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன சீமானை ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, என்னைக்கு ஆதரிச்சாங்க? அவங்க ஆதரிக்கல. இல்லை, அவங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை ஆதரிக்கிறதுனால நம்மளை எதிர்க்கிறாங்கன்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்மளை ஆதரிக்கல. அதுக்கு முன்னாடி நமக்கு எதிரான மனநிலை தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, நாம் இது விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற முக்கிய இரண்டாம் நிலையில் இருக்கிற பொறுப்பாளர்கள் சீமான் அவர்கள் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ், சீமான் வந்து ஒரு சனாதனவாதி, சீமான் பாஜகவுக்கு துணை போகிறார் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து திரும்ப 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 பேசி பேசி ஒரு கருத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. அது ஆனால் அப்படி எந்த உடன்பாடும் இல்லாத ஒரு நபர் வந்து சீமான்னு நமக்கு தெரியும். அவரோட பழகி இருக்கிறோம், நெருங்கி இருக்கிறோம், பல இடங்களில் பேசியிருக்கிறோம், பயணப்பட்டிருக்கிறோம்.
ஒருபோதும் அந்த இடத்துக்கு போக மாட்டாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் இவர்கள் திரும்ப திரும்ப அந்த கருத்தியலை உருவாக்கி இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை, அதுவும் குறிப்பாக அண்ணன் வந்து என்ன பேசுறாங்க, திருமாண்ணன் என்ன பேசுறாங்க, சனாதனத்துக்கு எதிராக பேசுறாங்க. அப்ப இவர் சனாதனத்துக்கு ஆதரவான ஆள்னா அப்ப நமக்கு எதிரான ஆள்னு தானே வரும் உங்களுக்கு. புரியுது. அப்ப நீங்க திருமாண்ணனுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க, இப்ப நான் திருமாண்ணனை நேசிக்கிறேன், திருமாண்ணனை நேசிக்கும் போது அப்ப திருமாண்ணன் ஒரு செய்தியை சொல்றாரு, சனாதனத்திற்கு எதிராக நான் நிற்கிறேன், சனாதனவாதிகளை தமிழ்நாட்டில் ஒருபோதும் கால் ஊன்ற விட மாட்டோம் பேசுறாரு அண்ணன். அப்ப அண்ணன் பேசுற அரசியலை நான் உள்வாங்கி இருக்கிறேன். அப்ப சீமானனோட எனக்கு நெருக்கம் இல்லை, சீமானனுடைய பழக்க வழக்கம் எனக்கு இல்லை, சீமானனுடைய கருத்தியல் எனக்கு தெரியலன்னா நான் என்ன நினைப்பேன், ஒருவேளை இவங்க சொல்றாங்க, 2ஆம் நிலையில உள்ளவங்களே சொல்றாங்க சீமான் வந்து ஒரு சனாதனவாதியா இருக்காரு, RSSக்கு துணை போறாரு, ஒருவேளை இருப்பாரோன்ற மனநிலை எனக்கும் உருவாகும்ல. அந்த நிலையில தான் இன்னைக்கு அங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் இளைய தலைமுறையினர் அப்படி இருக்கிறதுனால அந்த மனநிலையில நம்மளை விமர்சிக்கிறாங்களே தவிர அவங்க தப்பான நோக்கத்துல விமர்சிக்கல. சீமானை வந்து விடுதலை சிறுத்தைகளை விமர்சிப்பதற்கு காரணம் ஏர்போர்ட் மூர்த்தி இல்லையா? அது கிடையாது. நீங்க நம்ம அப்படின்னு இன்னைக்கு தானே ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒரு 1.5 வருஷமா நம்மளை ஆதரிக்கிறாரா? அதுக்கு முன்னாடி யாரும் நம்மளை ஆதரிக்கலையே. சரி, நாம் தமிழர் கட்சி அதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகளை ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி நம்ம மேடையில் ஏற்றி பேச வச்சதுக்கு பிறகு ஆதரிக்காமல் போயிட்டாங்களா? கிடையாது. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சிறையில் சென்று தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமான் அவர்கள் சந்திச்சுட்டு வரும் பொழுது அது விடுதலை சிறுத்தைகளுடைய வெறுப்பை வந்து கூட ஆக்காதா? ஏன் ஆக்குது? ஏன் ஆக்கணும்னு கேட்குறேன். நீங்கள் ஒருத்தர் எங்கள் கட்சிக்கு ஆதரவாக ஒருத்தர் நின்றுருக்கிறாரு, அவர் எங்கள் மேடையில் ஏறி எங்களுக்கு பலம் சேர்க்கிறாரு. நீங்கள் எங்கள் பலத்தை சேர்த்துருக்கீங்களா? எங்களை ஒரு இடத்துலையாவது நியாயப்படுத்தியாவது பேசுகிறீங்களா? எங்களை விமர்சிக்கிறீங்க, விமர்சிக்காமல் போகிறீங்க. ஆனால் எங்களுக்கு பக்கபலமாக இல்லைன்னா கூட எங்களை விமர்சிக்காமல் இருக்கணும். நீங்கள் விமர்சிக்காமல் இருந்ததே இல்லை, எங்களை விமர்சனப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறீங்க. யார் பாதிக்கப்பட்டாலும் அங்கே போய் நிற்பார் அண்ணன். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் எங்களை ஆதரிக்கிறாருன்றதுக்காக இல்லை. நீங்க பாருங்க, சவுக்கு சங்கர் நமக்கு தெரியும், நேரடியா நம்மள கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. மாரிதாஸ் கண்ணா பின்னான்னு பேசுவாரு. ஆனால் அவர் கிஷோருக்கு சாமி ஆமா என்ன பேசினாலும் என்ன பாதிக்கப்பட்டாலும் அவருக்காக அண்ணன் சீமான் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அவர் நேரா வீட்டுக்கு வரும்போது பக்கத்திலே உட்கார வச்சாரு. பத்திரிகையாளரை சந்திச்சு பேசும்போது தம்பி விருப்பப்பட்டா நான் அவனை தேர்தலில் கூட நிறுத்தி சேப்பாக்கத்தில் கூட நிறுத்துவேன்லாம் பேசினாரு. காரணம் என்னன்னா, நான் உனக்கு துணையா இருக்கேன்றதான் அதனுடைய அர்த்தமே தவிர சவுக்கு சங்கர் வந்து என்ன தவறு செய்தாலும் அதற்கு நான் துணை போறேன்னு நியாயம் கிடையாது. அவன் பாதிக்கப்படுறான், பாதிக்கப்படும் போது யாரும் அவனை பாதுகாக்கல, யாரும் கூட நிக்கல. நான் நிக்கிறேன், நான் ஒரு கட்சி வச்சிருக்கிறேன், நான் ஒரு அரசியலை பேசுகிறேன், நான் ஜனநாயகம் பேசுகிறேன், மனித உரிமை பேசுகிறேன், அடக்குமுறைக்கு எதிராக இருக்கிறேன். என்னை அடக்குமுறை செய்யும்போது ஓராண்டுகள் கருணாநிதி சிறையில் போடும்போது என்னைக்காக பதில் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்காக ஆதரவு கொடுக்கறதுக்கு எவனும் இல்லை. அன்றைக்கி சின்ன சின்ன இயக்கங்களாக இருந்துச்சு, இப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்னை ஆதரிக்கலை. அப்போ இப்படி யாரெல்லாம் அடக்குமுறைக்கு உள்ளாகிறாங்களோ அப்போ நான் அவங்கள வந்து பாதுகாப்பேன்றது தான் அதனுடைய கருத்து. அதுதான் அதன் அடிப்படையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் இவர் ஆதரிச்சிருக்கிறாரு, மாரிதாஸ் ஆதரிச்சிருக்காரு, கிஷோர் கே சாமி ஆதரிச்சிருக்கிறாரு, யார் பாதிக்கப்பட்டாலும் ஆதரிச்சிருக்காரு. அதே போல தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களையும் ஆதரிக்கிறார். அதாவது சீமான் அவர்கள் தனக்கு முன்னால் இருந்த 10 வருஷங்களுக்கு முன்னாடி 5 வருஷங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு வந்து தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியை வளர்த்து எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்வு வந்து தமிழக அரசியலில் வந்து இருக்கு. அதுதான் வந்து சீமானுக்கு அரசியல் எதிர்ப்பை விட அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு வேளை இயக்கமாகவே இருந்துருந்துச்சுன்னா, நாம் தமிழர் கட்சி பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வாக்கு அரசியலுக்கு வராமல் இருந்துருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் அதிகம் கொண்டாடப்படுகிற இயக்கமாக எது இருந்திருக்கும்னா நாம் தமிழர் இயக்கம் தான் இருந்திருக்கும். இப்போ குறிப்பாக வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, கர்நாடகாவில் வந்து நீங்கள் அந்த மண்ணின் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வாட்டாள் நாகராஜன் ஒருத்தர் இருக்கார், பேசுகிறாரு. அவர் என்ன பேசினாலும், அவர் எத்தனை பஸ்ஸை அடித்து கொடுத்தாலும் கொளுத்தினாலும் என்ன செஞ்சாலும் அந்த ஊர்ல வழக்கு போட மாட்டான், ஒரு சின்ன எஃப்ஐஆர் போட மாட்டான், அவரை கைது செய்ய மாட்டான். அதாவது காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும் போட மாட்டான், பாஜக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி அவர் ஆதரிப்பாங்க. அது போல நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக, இந்த இனத்துக்காக ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி, இயக்கம் இருக்குன்னு சொல்லி எல்லா பேரும் கொண்டாடி இருப்பான். திமுக மேடையில சீமானை கூப்பிட்டு மேடையில பேச வச்சிருப்பாங்க, அவங்க கூப்பிட்டு பேச வைப்பாங்க, இவங்க கூப்பிட்டு பேச, எல்லாருமே பேச வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளையா சீமான் இருந்திருப்பாரு. புரியுது. அவர் வாக்கு அரசியலுக்கு வந்தது என்னன்னா, ஏன் வாக்க இவன் பறிக்கிறானோ, இவனுடைய வளர்ச்சி நம்மளை வந்து பாதிக்கப்படைய செய்யுமோன்ற அந்த ஒரு வெறுப்பு இருக்குல்ல, அந்த வெறுப்பின் ஊடாகத்தான் பல பேர் பேசுறாங்களே தவிர மற்ற எந்த நோக்கமும் கிடையாது அவங்களுக்கு. வாக்கு அதன் ஊடாக இருக்கிற பலம் அது இன்னும் படிப்படியா உயர்ந்துட்டு போறப்ப இன்னும் கூடுதலான ஒரு எரிச்சலை அவங்களுக்கு உண்டாக்குது. இப்போ ஒருவேளை அவர் வந்து 1.1% வாங்கினது அடுத்த தடவை 0.5% வாங்கியிருந்தாருன்னா
அவரை யாராவது பேசியிருப்பாங்களா? பேச மாட்டாங்க. 4 வந்ததுக்கு பிறகு 3க்கு வந்திருந்தாருன்னா பேசியிருப்பாங்களா? பேச மாட்டாங்க. இப்போ 8க்கு மேலே போயிருக்கிற 8க்கு கீழே வந்தால் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பேச மாட்டாங்க. எல்லாரும் எள்ளி நகையாடுவாங்க, சிரிப்பாங்க. அப்போ 8க்கு மேலே திரும்ப உயர்ந்துச்சுன்னா இன்னும் கடுமையான எதிர்ப்பு இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரியுது. அதனால அந்த மனநிலை இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய. புரியுது. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. நேற்று கடலூரில் நடந்த அந்த சம்பவம் குறித்து எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து ரொம்ப தெளிவாக விளக்கி சொன்னீங்க. மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.